பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். Prophetical book of Ezekiel chapter 33 verse 7. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் என்று மனுபுத்திரனை பார்த்து தெய்வம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We heard from Ezekiel chapter 33 verse 7 that the Son of Man is saying that I have set thee a watchman unto the house of Israel. இந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நீ ஒரு காவல்காரன். On the basis of this word we see that you are a watchman. இன்றைக்கு பைபிள் ஸ்டடி நாம் ஒரு காவல்காரர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். In today's Bible study we should understand that we are watchmen. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஒரு காவல்காரராக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Every servant of God and the believer has been ordained by the Lord as a watchman. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். O son of man, I have set thee a watchman unto the house of Israel. இது எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொன்னதான ஒரு வார்த்தை. This is the word of God spoken by God unto Ezekiel the prophet. ஒவ்வொரு மனுபுத்திரனும் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு காவல்காரனாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். God has ordained every man and son of man as the watchman. ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் ஒரு காவல்காரன். A father is a watchman to his house. ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்துக்கு அவள் ஒரு காவல்காரி. A mother is a watchman to her house. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புள்ளவர்களாக இந்த பூமியிலே இல்லாவிட்டால் குடும்பத்திலே சமுதாயத்திலே சபையிலே ஏற்படுத்தப்படுகிறார்கள். Like this everybody are made with certain responsibilities in their house and in the churches. இங்கே தீர்க்கதரிசியாகிய ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் தீர்க்கதரிசியாக மாத்திரமல்ல காவல்காரனாகவும் நான் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். Here unto prophet the Lord says that I have not only set you as a prophet but as a watchman into the house of Israel. நாம் ஒரு சபையினுடைய விசுவாசியாக இருக்கலாம். We might be a believer of the church. இல்லாவிட்டால் ஒரு சபையினுடைய ஊழியக்காரராக இருக்கலாம். Or we might be the servant of a church. இல்லாவிட்டால் உலகத்திலே ஏதாவது ஒரு பொறுப்பிலே நாம் காணப்படலாம். Or we might be found in some responsibilities in the world. இல்லாவிட்டால் பொறுப்பு அற்றவர்களாக நாம் இந்த பூமியிலே பல இடங்களிலே காணப்படலாம். Or we might be found with no responsibilities too. ஆனால் என்றைக்கு ஒரு விசுவாசியாக நாம் வேதத்தை கையில் எடுக்கிறோமோ இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றையிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் காவல்காரர்கள் என்கிறதை மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். But from the day we take the word of God in our hand, or as we are called the believers of the church, we should understand that we are the watchmen. நாம் இந்த காவல்காரனுடைய பொறுப்பை நாம் தட்டி கழிக்க முடியாது. We cannot neglect the responsibility of a watchman. அந்த காவல்காரனுடைய வேலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You know the work of a watchman. அவனுடைய தன்மைகள் உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கும். You know his tendencies. ஆனால் இங்கே உள்ள காவல்காரனுடைய தன்மை என்ன? But what is the character of the watchman here? அவன் எக்காலத்தை ஊத வேண்டும். He has to sound the trump. பட்டயம் வருவதை அவன் கண்டால் when he sees the sword coming, அவன் எக்காலத்தை ஊத வேண்டும். he should blow the trumpet. ஜனங்களை அவன் எச்சரிக்க வேண்டும். And he should warn the people. இதுதான் அங்கே உள்ள காவல்காரனுடைய ஊழியம். That is the ministry of the watchman there. இதை சரியான விதத்தில் நாம் செய்ய வேண்டியது அவசியம். This we have to do in the right way. முதலாவது அவன் எக்கால சத்தத்தை அவன் ஊத வேண்டும். Firstly, he should blow the trumpet. முதலாவது அதற்கு முன்பாக பட்டயம் வருவதை அவன் காண வேண்டும். And firstly, he should see the sword coming upon him. இங்கே உள்ள காவல்காரனுடைய 3 ஊழியங்கள் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 6 we see three ministries of a watchman. காவல்காரன் பட்டயம் வருவதை முதலாவது காண வேண்டும். The watchman should see the sword coming first. ஒரு காவல்காரன் ஒரு திருடன் வருவதையோ இல்லாவிட்டால் அந்நியன் வருவதையோ வேலையற்றவன் வருகிறதையோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு புறம்பான ஒரு மனுஷன் வருவதையோ அவன் எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உடனே கண்டுபிடிக்க வேண்டும். A watchman should always set his watch whether a thief is coming or a stranger is coming or an alien person is coming. வருகிறவன் யார் என்பதை முதலாவது ஊகித்துக் கொள்ள வேண்டும். He should first understand as to who is the person who is coming. அப்படியானால் முதலாவது இந்த காவல்காரனுடைய கண்கள் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். If so, firstly the eyes of the watchman should be clear. பட்டயம் வருகிறதா இல்லாவிட்டால் பிசாசு வருகிறானா இல்லாவிட்டால் அசுத்த ஆவி வருகிறதா இல்லாவிட்டால் அந்நியன் வருகிறானா இதை காணக்கூடிய ஒரு தெளிவான மனக்கண் இல்லாவிட்டால் வெளியரங்கமான எழுத்தின் பிரகாரமான கண் அவனுக்கு பிரகாசமா இருக்க வேண்டியது அவசியம். He should have little eyes which are very bright to see
if the enemy which is coming, to see the sword which is coming or the stranger who is coming. முதலாவது காவல்காரனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி அவன் பார்வை திறன். The first character which the watchman should have a sight. இது உலக பிரகாரமான ஒரு தன்மையை காண்பிக்கிறது. This is a worldly manner which is we can see. இன்னொரு விதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே காவல்காரனாக ஏற்படுத்தப்படுகிற ஒரு விசுவாசி ஒரு ஊழியனுடைய மனக்கண் இல்லாவிட்டால் ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு எப்பொழுதும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். In another hand we see that the spiritual mind of a servant of God or a believer should always be clear. எந்த பிசாசு வருகிறது? Where is this? ஒருவன் எந்த நோக்கத்தோடு தன்னோடு பேசுகிறான்? Who is speaking to you with what manner? ஏன் வருகிறான்? Why is he coming? அவன் எவ்வளவு தூரத்திலே வருகிறான்? In which distance is he coming? எவ்வளவு வேகத்தில் வருகிறான்? How fast he is அவனுடைய coming? நோக்கம் என்ன? What is his opinion? ரேடார் மிஷினை பத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். You would have heard about ராடார். You would have heard about radar. ராடாரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about radar? இது ஒரு நாட்டிலே எல்லா பகுதியிலும் இருக்கும். This is found in every portion. எந்த விமானம் உள்ள வந்தாலும் ஒரு குறிக்கப்பட்ட எல்லையில வந்த உடனே இதுல பதிவாகி கொண்டே இருக்கும். When an airplane is coming anywhere, it will be recorded in this place. உடனே அதை தொடர்பு கொள்வார்கள். They will immediately have their contact. அது எவ்வளவு ஸ்பீட்ல வருதுன்னு உடனே இது சொல்லும். Immediately they will see as to how fast they are coming. எந்த திசையில வருதுன்னு சொல்லும். In which direction it's coming. அதனுடைய வேகம் என்னன்னு சொல்லும். And it will say its speed. உடனே அவங்க தொடர்பு கொள்வாங்க. And immediately they'll have the contact. அங்க இருந்து சரியான பதில் வந்து கொண்டிருந்தால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. And they will always see if that reply is coming from there. அது ஒரு passenger flight ஆக இருந்தால், that if it's a passenger flight, அது குறிக்கப்பட்ட நேரத்துல வர வேண்டிய flight ஆ இருந்தா ஓகே பண்ணிடுவாங்க. If it's a flight which has to come in the normal timing, they will say it's all right. இல்லாத பட்சத்தில், if it is not so, அங்க இருந்து பதில் சிக்னல் சரியான விதத்துல கிடைக்கலனா அடுத்த 2-3 நிமிடங்கள்ல அந்த flight-ஐ மறிச்சிடுவாங்க. If they don't have the same signals in 2 or 3 minutes, then immediately they'll have an hindrance to the flight. அதையும் மீறி வந்தா சுட்டு தள்ளிடுவாங்க. And if it comes overcoming it, they will burn it up. ஒரு ராடார் மிஷினுக்கு அந்த உளவு பார்க்கக்கூடிய இல்லாவிட்டால் வரக்கூடிய ஒரு காரியத்தை கண்டு கவனித்து சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. That radar machine has the power to identify the flight which is coming. இதைத்தான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பகுத்தறிவு என்று வேதம் சொல்லுகிறது. This is what the Lord says, the spirit of discerning in spiritual manner. அந்த ஆவியினாலே ஆவிகளை பகுத்தறிதல். By that spirit you will discern the spirits. ஒருத்தன் வந்து நம்மட்ட என்ன வியூல பேசுறாங்கறத அவன் மைண்ட ரீட் பண்ணனும். அதான் ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசியினுடைய ஸ்பெஷாலிட்டி. The speciality of a servant of God or a believer is to read the mind of a person who is coming to speak to you. பிசாசு அவன் மூலமா பேசுறானா? Is Satan speaking to them? வஞ்சிக்கிற ஆவி அவன் மூலமா பேசுதா? Is a deceiving spirit speaking through them? சர்ப்பம் பேசுதா? Is the serpent speaking? சில நேரங்கள்ல மனுஷன் பேச மாட்டான், ஏதாவது சத்தம் கேட்கும். அது யாருடைய சத்தம்? Sometimes you will not hear people speaking, but a voice. Whose voice is that? இதெல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடியதுதான் காவல்காரன். Whoever is analyzing all these is a watchman. முதலாவது காண்பது. Firstly, he should see. பட்டயம் வருவதை அவன் காண வேண்டும். He should see the sword that is coming. இரண்டாவது, secondly, உடனே பட்டயம் வருகிறது என்பதை அவன் எக்காளம் ஊத வேண்டும். Immediately he should say that the sword is coming and blow the trumpet. இப்ப இந்த சுனாமி வருவதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் வச்சிட்டாங்க. Now they have had the machines to discern if tsunami is coming or not. அந்த சுனாமி வருகிறது இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு உண்டாக போகிறது அந்த அறிகுறி அந்த அதிர்வு அலைகள் அந்த மிஷின்ல பதிவான உடனே அது எச்சரிக்க ஆரம்பிச்சிடும். When the waves are recorded in that machine that the tsunami waves are coming, it will start to encounter people. அதுவே உடனே எச்சரிக்க ஆரம்பிச்சிடும். It will immediately start to warn. சைரன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். It will give its signals. அதுபோல like that. நீ பட்டயத்தை காணணும். முதலாவது கண்ட உடனே நீ அதை குறித்து எச்சரிப்பை ஜனங்களுக்கு சொல்லணும். Firstly, you should see the sword. As soon as you see it, you should warn the people. அது ஒரு எக்காளத்தை நீ ஊதணும். You should blow the trumpet. இரண்டாவது நீ அந்த சத்தத்தை கொடுக்கணும், இப்படி வருது அப்படினு சொல்லணும். Secondly, you should give its sound that it's coming like this. பட்டயம் வருகிறதே. The sword is coming. நான் கண்டேன். I have seen it. மூணாவது, thirdly, எச்சரிக்கணும். You should warn them. இதனுடைய பாதிப்பு இவ்வளவு இருக்கும். That the effects will be so much. இதுதான் ஒரு காவல்காரனுடைய வேலை. This is the job of a watchman. அவன் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். He should be very careful. என்னைக்கு நீங்க பைபிள் எடுத்துட்டீங்களோ அன்னையில இருந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்தின் பகுதியிலும் சரி, நீங்க ரொம்ப கவனமாக இருந்து இந்த காவல்காரனுடைய ஊழியத்தை சரியாய் நீங்கள் செய்ய வேண்டும். From the day you have taken the word of God in your hand, from that day in your worldly life, in your spiritual life, in your family life, in your ministry also, you should be very careful and be vigilant. நீ சொல்ல வேண்டியது நீ சொல்லிட்டே இருக்கணும். You should keep on saying what you have to say. இந்த இரவு நேரத்துல பேங்க்ல ஏதாவது திருடங்க போவாங்க, உடனே அது கத்தும். அந்த சென்சார் கத்த ஆரம்பிச்சிடும். In the night times when the thief is crossing by, the sensor will sense it and will start to shout. உடனே அந்த அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். Immediately that alarm will beep. அது வாட்டு கத்தும்.
It will keep on resounding அது திரும்ப வந்து ஊரே கூடி வந்து கிளியர் பண்ணாலும் அது நிக்கும். until the whole village is gathered together and clear the matter. It will stop. ஒரு சாதாரண எலக்ட்ரானிக்ஸ் கருவிக்கு இப்படிப்பட்ட புலன் தன்மை இருக்குமானால் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை எவ்வளவு தன்னுடைய ஊழியத்தை ஜீவியத்தை சபையை குறித்த கவனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். For an ordinary electronics machine, if it is having such a discernment, how much more the spiritual man of God should have discerning in his life. அதனால தான் காவல்காரர்கள் எப்பொழுதும் பார்வை திறன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். That is why watchmen should always have a clear sight. நல்ல தரிசனம் உள்ள விசுவாசிகளாய் ஊழியர்களாய் மாறுங்கள். They should be good workers and believers who are having good vision. ஏசாயா 56 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we read in Isaiah chapter 56 10ஆம் வசனத்திலே verse 10, அந்த காவல்காரர்கள் தெளிவானவர்கள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we see that the watchman had no clear vision. அவனுடைய காவல்காரர்கள் ஒன்றும் அறியாத குருடர். Those watchmen are blind who are ignorant. அவர்கள் ஊமையான நாய்கள். They are dumb dogs. அவர்கள் தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள். They are sleeping, lying, loving to slumber. படுத்துக் கொள்ளுகிறவர்கள். They are lying down. நித்திரை பிரியர். And they love to slumber. இந்த காவல்காரங்களுடைய எவ்வளவு கீழ்த்தரமான சுபாவங்கள் என்று பாருங்களேன். See how illiterate natures do they have. கண்டு எக்காளம் ஊதி எச்சரிக்க வேண்டிய காவல்காரர்கள் இங்க படுத்துக்கிட்டாங்களாம். The watchmen who have to see and see the sword and resound and warn the people, they are lying down. இந்த ஏசாயா 56ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான இந்த காவல்காரன் குருடன். In Isaiah 56 chapter, the watchmen are blind. குருடனை காவல் வச்சா எப்படி இருக்கும்? What will happen if the blind men are kept as watchmen? கொலைக்க மாட்டாத நாயை காவலுக்கு வச்சா எப்படி இருக்கும்? If you keep the dogs which are not barking, what is the use? படுத்துக் கொள்ளுகிறவனே நல்ல தூக்க வெறி உள்ளவனே ஒரு கணனித்திரை ஆவியின் உள்ளவனே போய் காவல்காரனா வைத்தா எப்படி இருக்கும்? If the ones who are sleeping or those who have the spirit of slumber, if they are kept as watchmen, what is the use? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and see. இதுதான் ஏசாயாவுல உள்ள திரு காவல்காரர்கள். These are the watchmen in Isaiah. ஆனா எசேக்கியேலை பத்தி கர்த்தர் சொன்னார், நான் உன்னை காவல்காரனா வைத்திருக்கிறேன், நீ காணணும் எக்காளம் ஊதணும் ஜனத்தை எச்சரிக்கணும். But in Ezekiel, unto Ezekiel the Lord said that I have set you as a watchman, you have to see and blow the trumpet and warn the people. இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வேலை. This is the job of a child of God. இந்த நாட்களில் நம்ம எல்லாருமே காவல்காரர்கள். These days we are all as watchmen. நமக்கு கிடைக்கிற நேரத்துல நாம் ஜனத்தை பார்த்து பரிதபித்து அவங்களுக்கு நம்ம சொல்லணும், இப்படி ஒரு பிரச்சனை வருது, இயேசு வரப்போறாரு, அழிவு வரப்போகிறது, நாம் எக்காளம் ஊதி நல்லா சொல்லணும், எச்சரிக்கணும். நாம் இதுல மாட்டிக்கொண்டனா நமக்கு 666 தான், நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகும், உபத்திர காலத்துல நாங்க நிற்க முடியாது, நாம நிச்சயமா நரகத்துக்கு தான் போவோம், அப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த எச்சரிப்பு எக்காலம் ஊதும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். The Lord has brought you into this salvation that you might blow the trumpet in these last days until the people that they should be saved, and if we are not saved, we believe we'll have to take the mark of 666, and in the tribulation period you cannot escape it. நீ ஒரு காவல்காரன் என்பதை நீ மறந்து விடவே கூடாது. You should never forget that you are a watchman. அதை நீ மறந்துட்டீனாலே முடிந்தது. When you forget it, it is over. நீ காவல்காரனான பிறகு தேவனுக்கு எதிர்த்து நிக்கவே கூடாது. When you become a watchman, you should not resist against God. ஓசியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Hosea chapter 9 verse 8. அங்க ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய காவல்காரர்கள் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். There the Lord says that the watchmen are resisting with God. ஓசியா 9:8. எப்ராஹிமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். என் எப்ராஹிமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். The watchman of Ephraim was against God. எப்ராஹிமுடைய காவல்காரங்க எல்லாம் தேவனோடு போய் எதிர்த்து நிற்கிறாங்க. The watchman of Ephraim was against God. அது காரணம் என்னன்னா, அவங்களை காவல்காரனா வைத்தா அவங்களுக்கு பெருமை வந்துச்சு. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், பெருமை உள்ளவர்கள் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். The reason is that they were proud because they were watchmen, and the Lord is resisting the proud. நாம் இந்த நாட்களில் ஒரு காவல்காரர்கள். These days we are as watchmen. நீங்க இத மறந்துடவே கூடாது. And we should never forget that. இத மறந்துட்டா நீங்க தூங்கிடுவீங்க. When you forget this, you will sleep. நீ குறைக்க வேண்டிய நேரத்துல குறைக்கணும். At the time you have to bark, you have to bark. எச்சரிக்க வேண்டிய நேரத்துல எச்சரிக்கணும். At the time you have to warn, you have to warn. நீ எக்காலம் ஊத வேண்டிய நேரத்துல எக்காலம் ஊதணும். At the time you should blow the trumpet, you should blow. நீ யார் என்ன சொன்னாலும் நீ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். Whatever the others might say, you have to do this job. 4 மணி ஆயிருச்சா நீ எழும்பிரணும். When the time is up, you should wake up. நைட் 1 மணி ஆயிருச்சா on prayer time னா நீ எழும்பிரணும். When it is 1 in the night, when it's your prayer time, you should wake up. உன்னை இன்னொரு ஆள் எழுப்பணும் கட்டாயப்படுத்தணும் அல்ல, நீ ஒரு காவல்காரன். You should not be woken or constrained by the others. You are a watchman. கேட்கணும், ஆண்டவர்ட்ட விழிப்பை கேட்டு பயிற்சிவிக்கணும். You should ask this awakening spirit from the Lord and practice it. நீங்க சரியான விதத்திலே இந்த நாட்களிலே ஒரு காவல்காரனுடைய ஸ்தானத்துல நீங்க நிற்க வேண்டும். These days you should stand in the right position of a watchman. மிலிட்டரியில எல்லாம் பாருங்க, காட்டுக்குள்ள இல்லாவிட்டால்
நம்முடைய நாட்டினுடைய எல்லைகளிலே நிர்பந்தமான இடங்களிலே அவங்க காவல் வேலையை செய்றாங்க. In the military you can see the military people, they standing in the boundaries and in the state of despair in difficult situations. ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல அவங்க செய்றாங்க. They are standing in critical situations and working. சாவு வந்து அவங்களுக்கு முன்னால தான் இருக்குது. Death is placed before them. எப்ப தாக்குதல் வரும்னே தெரியாது. They do not know when they will be attacked. ஆனாலும் அவங்க அந்த இடத்துல காவலுக்கு அந்த டியூட்டில நிக்கறாங்க பாருங்க. But they are standing as watchmen. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just think how it will be. பயங்கர பனி. It is there's terrible snow. பயங்கரமான குளிர். There's terrible cold. ரொம்ப உயரமான இடங்கள். And there's a high places. ரெஸ்ட் எடுக்க முடியாது. Where you cannot rest. சத்துரு நேருக்கு நேர் நிக்கிற இடங்கள். Enemy is confronting indirectly. அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் அவங்க காவல் ஜீவனை பணயம் வைத்து அவங்க காவல் காக்குறாங்க. At these places they are laying their lives and watching. அவங்களுக்கு என்ன கிடைக்குது? What do they get? ஒரு 20000 30000 சம்பளம் கிடைக்கும். They only get 30,000 of salary. ஆனா எப்போ உயிர் போகும்னு நினைச்சியாது தெரியாது. But they don't know when their life will go. வீட மறந்துறான். They forget their house. மனைவியை மறந்துறான். Forget their wife. பிள்ளைகளை மறந்துறான். Forget their children. ஃபியூச்சரை மறந்துறான். They forget the future. இப்படி தான் அவங்க எல்லாம் தேசத்தை காக்கிறதுக்காக அப்படி தங்களை தியாகம் பண்றாங்க. That is how in order to preserve the land they are dedicating themselves. நீ ஒரு காவல்காரன். You are a watchman. காவலுக்கு வந்துட்ட பிறகு நீ எதையுமே சிந்திக்க கூடாது. After coming to watch you should not think of anything. Any time உன்னுடைய கண்கள் திறந்தே இருக்க வேண்டும். Every time your eyes should be open. பிசாசு எங்க வர்றான்? Where is Satan coming? வேடனுடைய கண்ணி எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? Where is the snare of the fowler kept? பயங்கரம் எங்கே இருந்து வருகிறது? Where is the dreadfulness there coming from? பொல்லாங்கனியும் அம்பு எங்க இருந்து வருகிறது? Where are the arrows of the wicked coming from? கொள்ளை நோய் எந்த பகுதியிலிருந்து வருகிறது? Where is the pestilence coming from? சங்காரத்தின் சக்தி எங்க இருந்து வருகிறது? Where is the spirit of death coming from? எங்க இருந்து செய்வனை புறப்படுகிறது? Where is witchcraft proceeding from? எங்க இருந்து இந்த ஆவி வந்து கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது? When is the enemy wanting to உன்னுடைய கண்கள் தெளிவா இருக்கணும். Your eyes should be clear. எப்பொழுதும் ஒரு விழிப்பின் ஆவியோடு நீ நின்னுட்டே இருக்கணும். You should always stand vigilant. உடனே நீ எக்காலத்தை ஊது. You blow your trumpet. கேக்குறானோ இல்லையோ? Whether they hear or not. நீ சுவிசேஷத்தை சொல்லு. You tell the counsel. சத்தியத்தை சொல்லு. And you tell the truth. நியாய தீர்ப்பு சொல்லு. You tell the judgment. நடக்க போறது சொல்லு. Tell what is going to come. வேதத்துல என்ன சம்பவிக்கும்னு எழுதி இருக்கோ அத சொல்லு. Tell what the word of God is declaring what is going to come. அவன் ஏத்துக்கறானோ ஏத்துக்கலையோ அது அவனுடைய பகுதி. Whether he is accepting or not, it is on his part. அந்த எசேக்கியேல் 33 அதிகாரத்தை வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. Read chapter Ezekiel chapter 33. பட்டயம் வருவதை நீ சொல்லணும். You should say that the sword is coming. சொல்லிட்டு அவன் கேட்கலனா, if he is not hearkening you, அவன் செத்தா அவன் இரத்தப்பழி அவன் தலை மேல. if he is dying, then his blood is upon him. ஆனா பட்டயம் வருவது நீ சொல்லாம, but if you do not say that the sword is coming, அவன் செத்து போய்ட்டா, and if he should die, அவனுடைய இரத்தப்பழி உன் தலை மேல வரும்ன்றது. then his blood will I require at thine hand. அப்ப நீ யோசிச்சு பாருங்க. just think and see. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றானோ இல்லையோ நீ சொல்லிட்டு போயிட்டே இரு. whether he is accepting the gospel or not, you tell and go. அவனுடைய இரத்தப்பழிக்கு நீ நீங்களாகு. you will be away from his blood. அதனால இந்த நாட்களிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். therefore this is the time when we have to be very careful. இப்ப நம்ம வீட்டை விட்டு புறப்பட்டு போறோம்னு வெச்சுக்கோங்களேன். if we are leaving our house and going, வீட்ல ஒண்ணோ ரெண்டோ பிள்ளைகளை விட்டுட்டு போறோம், இல்ல ஒரு ஆளை தான் விட்டுட்டு போறோம், இல்ல விட்ட காவல்காரன் தான் விட்டு போறோம்னா நம்ம போகும்போது என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் உஷாரா நிஞ்சிக்க, பாத்துக்கோன்னு சொல்லுவோம். if you are leaving one or two children or the watchman with one child, then we say you be very careful. அதுதான் ரொம்ப முக்கியமானது. that is most important. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Mark 13 verse 34, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what is told there? புரதேசத்துக்கு புறப்பட்டு போகிறதான அந்த எஜமான் காவல்காரனை பார்த்து என்ன சொல்லுவானா? what does the man who is leaving a far off journey, what will he say to the watchman? ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணமாய் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல்காரனுக்கு கற்பிப்பான். அவன் கற்பிக்கிறது என்னது? what does he teach? அவன் சொல்லி கொடுத்துட்டு போறது என்னது? what is he commanding him? ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுக்கறான். he is giving every job to every man. ஒரு சிலருக்கு அதிகாரம் கொடுக்கறான். for some he is giving authority. நான் வரதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறான். he is telling that his work should be accomplished before he comes. இவங்களுக்கெல்லாம் வேலையும் அதிகாரத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு காவல்காரனை மட்டும் கூப்பிட்டு என்ன சொல்றான்? நீ எப்படி இரு, விழித்திருக்கும்படி அவனுக்கு கற்பிப்பான். and he is giving us authority and work to every man, and he is only telling the watchman to be very careful. நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்கிறது ஒரு பகுதி, மற்றொரு பகுதி நாம் விழித்திருக்கிறவர்களாய் மாற வேண்டியது அவசியம். our eyes being clear is on one hand, secondly we should be watchful. கிறிஸ்தவ வாழ்விலே விழிப்பின் ஜெபம் இல்லாவிட்டால் விழிப்பின் வாழ்வுங்கிறது அதான் முக்கியமானது. in Christian life watchfulness or vigilance is most important. ஒரு காவல்காரனை நைட்ல தான் அதிகமா காவல் காக்க வைக்கிறாங்க. a watchman is watching most of the time in night. அன்னைக்கு அவனுக்கு டியூட்டின்ற மெயின் வேலை என்னதான்? விழித்திருக்கணும்.
His main duty is to watch. அந்த 8 மணி நேரமோ இல்லாவிட்ட 6 மணி நேரமோ இல்லாவிட்ட 3 மணி நேரமோ இல்ல 12 மணி நேரமோ அவன் விழித்தே இருக்கணும். For 8 hours, 6 hours, 3 hours or 12 hours he should keep watching. விழித்திருக்காத ஒரு காவல்காரன் அவன் காவல்காரன் அல்ல. A watchman who is not awake, he is not a watchman. அதனால தான் அவனுடைய காவல்காரர் படுத்துக் கொள்ளுகிறவர்கள் தூக்கமாக்கியமாய் புலம்புகிறவர்கள் நித்திரை பிரியர் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார். That is why we see that their watchmen are dumb dogs, they are loving to sleep and they are sleeping. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்மள எத்தனை பேர் விழித்திருக்கிற ஒரு காவல்காரராக இருக்கிறோம்? How many of us are watchmen who are watching? ஒரு நைட்ல எத்தனை மணி நேரம் முழிச்சிருப்பீங்க? How many hours do you keep watching in the night? யோசிச்சு பாருங்களேன். Just think and see. கதடிக்கு சொன்னா கதடிச்சிட்டே இருப்போம். If you are asked to speak, you will speak on. அது பேசிட்டே இருக்கு சொன்னா பேசிட்டே இருப்போம். ஜெபம் பண்ணுவோம் அப்படினா போதும் அவ்வளவுதான். If you are asked to speak, you will keep on speaking, but if you are asked to pray, that's all. உடனே எல்லா மொத்த கணனத்தின் ஆவி வந்து ஏறி உட்கார்ந்துக்கும். Immediately the spirit of slumber will come upon you. உடனே டயர்ட்னஸ் வந்துரும். Immediately you will be tired. உடனே வீக் ஆயிருவோம். You will become weak. உடனே கண்ணெல்லாம் சொருகும். Immediately your eyes will just fall உடனே down. செத்து போனது போல வரும். You will feel as though you are dead. இனிமே உட்காரவே முடியாது படுக்கணும்ங்கற கண்டிஷன்ல வரும். You will come to a condition that you have to sleep down and not sit. இது எல்லாமே விழிப்புக்கு எதிராக போராடுகிற சக்திகள். These are the spirits resisting with your vigilance. ஆனா அதே நேரத்துல But at the same time, கெத்செமனே தோட்டத்துக்குள்ள உள்ள போன உடனே எல்லாரும் தூங்குனாங்க. when all of them went into the garden of Gethsemane, all of them slept. இதோ அவர்கள் வந்து விட்டார்கள் இயேசு சொன்ன உடனே பட்டயத்தை தூக்கிட்டு தூக்கம் எல்லாம் போயிடுச்சு கத்தி தூக்கிட்டான். When Jesus said that they have all come, immediately they took the sword and all their sleep was gone. நம்மில் எத்தனை பேர் விழித்திருக்கிறோம்? How many of us are watching today? நம்முடைய ஊழியத்தை குறித்து ஒரு பெரிய கவனம் நமக்கு இருக்க வேண்டும். We should have a vigilance concerning our ministry. உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு கவனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். You should be careful about your family. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காவல்காரர்கள். You and I are all together watchmen. எனக்கு வயசாயிருச்சு அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. You might not say that you are aged. அந்த வேலை வயசு ஆனாதான் இப்ப வாட்ச்மேனுக்கு அதிகமான பேர் போறாங்க. Only when you are becoming old there will be a lot of work to watchmen. முந்தைய நாட்கள்ல வயசானவங்களுக்கு தான் இந்த வேலையை கொடுத்தாங்க. இப்பவும் அவங்களுக்கு தான் அதிகமா கொடுக்கறாங்க. In the days before, those who are old, they have become aged, only given this job. என்னாகம 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல்பட்டவங்க எல்லாம் காவல் ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். Numbers chapter 8 we see that those who are above 50 years alone should go for watchman's ஒருவன் job. லேவியனாக இருந்தால் One if he is young, லேவியனாக இருந்தால் one if he is a Levite, அவன் வந்து 50 வயசுக்கு மேல ஆயிட்டா அவன் காவல் ஊழியத்துக்கு தன்னை பெயர் கொடுக்கணும். if he is above 50 years he should be used for the job of watchman. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 25 26. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரரோடு கூட ஊழியம் செய்வதையன்றி வேறு ஒரு சேவகம் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்றார். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேறு வேலையை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு ஊழியம் செய்வதே அன்றி வேறொரு சேவகம் செய்ய வேண்டியது இல்லை. Those who are above 50 years, they should leave the service of the minister of the tabernacle of the congregation and keep the charge and do no service. அப்படினா மூத்த விசுவாசிகள் சபையினுடைய காவலுக்காக ஜெப வீரர்களாக மாற வேண்டும். If so, the senior believers should become the watchmen of the church who keep praying. அவங்க சரீர பிரகாரமாக எந்த விதத்திலும் பாடுபடுறதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்க காவல்காரர்களாய் மாற வேண்டும். In their physical stature, when they have no strength to do any other job, they should become watchmen. ஆசரிப்பு கூடாரத்தின் காவல். They should keep the charge of the tabernacle. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஒன்று தன்னுடைய ஆசரிப்பு கூடாரங்கிறது நம்முடைய வாழ்க்கை. Tabernacle shows our life. இல்லாவிட்டால் நம்முடைய ஊழியம். It shows our ministry. இல்லாவிட்டால் நம்முடைய சபை. Or it shows the church. இந்த மூணுமே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிழல்கள் தான். All these are shadow of the tabernacle. ஆசரிப்பு கூடாரம்னா பின்னாட்களில் ஆலயமாக மாறுகிறது. ஆலயத்தில் ஆசரிப்பு கூட அந்த உடன்படிக்கை பெட்டி போய் வைக்கிறது. அப்படினா நான் ஒரு ஆசரிப்பு கூடாரம். In the latter days, the tabernacle is becoming the temple of God. நம்முடைய ஊழியம் ஒரு ஆசரிப்பு கூடாரம். And our ministry is the tabernacle. நம்முடைய சபை ஒரு ஆசரிப்பு கூடாரம். Our church is the tabernacle. அதனால இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக நாம் இந்த காவலை காக்க வேண்டியது அவசியம். And we with great vigilance should watch these days. இதுதான் முக்கியமான ஊழியம். This is the most important ministry. முக்கியமான ஊழியமே காவல் காக்கிற ஊழியம் தான். Most important ministry is the ministry of watching. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் எவைகளை காக்க வேண்டும்னு நான் சில பாயிண்ட் உங்களுக்கு சொல்லுகிறேன். I would like to state as to what should be watched. முதலாவது, firstly, ஆதியாகமம் Genesis 2ஆம் அதிகாரம் chapter 2 15ஆம் வசனம். verse 15. இது முதல் தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஊழியம். This is the ministry which the Lord gave firstly to man.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் அவனை அதிலே ஏற்படுத்தி வைத்தார். The Lord ordained man to dress it and to keep it. முதலாவது ஒரு மனிதன் காவல் காக்க வேண்டியது தோட்டத்தை காக்க வேண்டும். Firstly, man should watch the garden. அதுதான் ஃபர்ஸ்ட் ஊழியம். That is his first ministry. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு மற்ற ஊழியம்லாம். It is after that he gets the ministry. எப்போ ஒரு விசுவாசியா ஒருத்தன் மாறுறானோ அவனுடைய முதல் ஊழியம் சபையை பாதுகாப்பது. Whenever one is becoming a believer, first his job is to keep the church. அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். He has to do the next to ஃபர்ஸ்ட் அவன் காக்க வேண்டியது தன்னுடைய தோட்டத்தை இல்லாவிட்டால் சபையை. Firstly, what he has to keep is his garden or the church. சபையை காக்காதவன் அவன் குடும்பத்தை காத்து பிரயோஜனம் இல்ல. One who is not keeping the church is no use that he is keeping சபையை his family. காக்காதவன் தன்னை காத்து பிரயோஜனம் இல்ல. One who is not keeping the church does have no use to keep himself. ஏனென்றால் சரீரமாகிய சபையை தேவன் ஏற்படுத்தினார், அதற்காகத்தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். Because the Lord has ordained the church which is the body of Christ, and for that he has முதலாவது kept us. ஏதேன் தோட்டத்தை நீ காக்க வேண்டும். Firstly, you should keep the garden of Eden. ஏதேன் தோட்டத்தை நீ காக்காத பட்சத்துல If you are not keeping the garden of Eden, அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? நீ இருக்கிற தோட்டம், நீ இருக்கிற சபையை காக்க வேண்டும். the garden which you are there, and you should preserve that. கிழக்கே ஏதேனில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனிதனை அதிலே கொண்டு வந்து வைத்தார். He kept the man whom he has created in the garden of Eden on the east. அப்ப உன்னை கொண்டு வந்து ஏதேன் அந்த சபையில கொண்டு வந்து வச்சிருக்கும்போது அந்த சபையை ஃபர்ஸ்ட் நீ காக்கணும். And the church where the Lord has kept you in, you should first keep the church. சபையை காக்காத மனிதனை வைத்து ஒண்ணுமே தேவன் செய்ய முடியாது. The Lord cannot do anything with a man who is not keeping the church. அங்க என்ன நடந்துச்சு? What happened there? நீங்க எங்கயாவது தேடி பிடிச்சு பாருங்க, அவன் அந்த தோட்டத்தை காத்தான்னு ஒரு வேர்டு கிடையாது. There is no other place which can say that he kept that garden. யார் பைபிள்ல இருக்கா? யார் பைபிள்ல அப்படி இருக்கா? கிடையாது. எந்த பைபிள்லயும் அது கிடையாது. In no word of God is found. ஏனென்றால் அவன் அவனுக்கு கொடுத்த ஊழியத்தை அந்த சபையை காக்கிற அந்த மைண்ட் அவனுக்கு இல்லாமலே போயிருச்சு. Because he did not have the mind to keep the church or the garden. ஃபர்ஸ்ட் சபையை, நீ இருக்கிற சபையை உன்னால பாதுகாக்க சக்தி வேணும். Firstly, you should have the power to keep the garden or the church. அவன் அதை காக்காத பட்சத்துல தன்னை காக்க முடியவில்லை. If he is not keeping the church, he cannot keep himself. தன்னை காக்காத பட்சத்துல தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தை பாதுகாக்க முடியவில்லை. If he does not keep himself, then he cannot keep anything else. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாக்க முடியாத பட்சத்துல தேவனுடைய தோட்டத்தில் இருக்கும் தன்மையை காக்க முடியவில்லை. If he is not having the fellowship with God, then he cannot be in that garden which God has kept. இப்படியே அவன் தேவனுடைய தோட்டத்தை விட்டு சபையை விட்டு வெளியே போய் விடுகிறான். Like this, he is going out of the garden of God or the church of God. முதலாவது நீ சபையை குறித்த ஒரு மைண்ட் இருக்கணும். Firstly, you should have the mind about this church. நீ சபையை அலட்சியம் பண்ணிட்டு நீ பரலோகம் போக முடியாது. If you despise the church, you cannot go to heaven. சபையை அற்பமா எண்ணி விட்டு நீ பரலோகத்துக்கு போக முடியாது. Counting, belittling the church, you cannot go to heaven. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன்? What do I say this? ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தின்படி, Genesis 1st chapter verse 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning, God created the heaven and the earth. அப்படித்தானே இருக்கு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning, God created the heaven and the earth. தமிழ்ல வானம் வானம் வானம்னு இருக்கும். இங்கிலீஷ்ல எல்லாம் எப்படி இருக்கு? பரலோகம் பரலோகம் பரலோகம்னு இருக்கு. In Tamil it is skies, but in English it is heaven. அப்படிதானே இருக்கு? அப்ப முதலாவது ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார். In the beginning, God created the heaven. இந்த வானம் என்றால் எப்படி? What is this heaven? ஏசாயா 66ல பார்க்கும் பொழுது, Isaiah chapter 66 முதலாம் வசனம் verse 1. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம். வானம் எனக்கு சிங்காசனம். அப்படியானால் இங்கே வானம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said, the heaven is my throne. If it is so, heaven is the throne. அப்படியானால் முதலாவது தேவன் சிருஷ்டித்தது எதை? வானம் என்கிற சிங்காசனத்தை. Firstly, then God created heaven, which is the throne of God. எரேமியா 3 அதிகாரம் 17 வசனம். Jeremiah 3:17. அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்லுவார்கள். At that time they shall call Jerusalem the throne of the Lord. ஆதியிலே வானத்தை சிருஷ்டித்தார், வானம் அவருக்கு சிங்காசனம், வானம் என்கிற எருசலேமை சிருஷ்டித்தார். அதாவது சபையை அவர் சிருஷ்டித்தார்.
In the beginning, God created the heaven. The heaven is the throne of God, and he shall say, call Jerusalem the throne of God. That Jerusalem is the church of God. ஆண்டவர் அண்ட சராசரங்களை உண்டு பண்ணினார், அதிலே ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். The Lord created the whole universe, and he created the garden in it. அந்த தோட்டத்துல கொண்டு போய் அவனை வைத்தார். And he kept him in that garden. அண்ட சராசரங்களை காக்கணும்னு சொல்லாம இந்த தோட்டத்தை பண்படுத்த காக்க உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். He did not ask him to keep the whole universe, but to keep the garden. அதுதான் தேவனுடைய திட்டம். That was the plan of God. அதனால என்னைக்கு நீ சபைக்குள்ள வந்தியோ அன்னையில இருந்து இந்த சபையை முதலாவது காக்கணும், சபை ஐக்கியத்தை பாதுகாக்கணும், சபை புனிதத்தை பாதுகாக்கணும், சபை சிநேகத்தை உண்மையான தன்மையை நீ காக்க வேண்டும். From the day you are coming into this church, then firstly you should keep the church, you should keep the divinity of the church, and you should keep the love of the church. சபையின் ஒருமனதை காக்க வேண்டும். You should keep the unity of the church. சபையின் ஐக்கியத்தை காக்க வேண்டும். You should keep the fellowship of the church. சபையினுடைய பரிசுத்தத்தை காக்க வேண்டும். You should keep the holiness of the church. சபையினுடைய உபதேசத்தை காக்க வேண்டும். You should keep the doctrine of the church. சபைக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை காக்க வேண்டும். You should keep the faith of the church. சபைக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை காக்க வேண்டும். You should keep the holiness in the இந்த church. சபையினுடைய பிரதிஷ்டையை காக்க வேண்டும். You should keep the consecration of this church. இப்படி லிஸ்ட் நான் சொல்லிக்கிட்டே போவேன். We can keep on saying such a list. ஆனா இந்த ஏதேன்ல வைத்த இந்த தோட்டத்துல வைத்த இந்த மனுஷன் இதை செய்யவே இல்ல. But God who kept man in this garden, he did not do this work. இந்த வேலையை செய்யாதவனை இந்த தோட்டத்துல வைக்க முடியாது. Unless he does this work, he cannot be kept in the garden. இந்த சபைக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இந்த சபைக்கு இருந்து என்ன பயன்? What is the use of keeping you in the church without you being helped in the இந்த church? சபைக்கு உன்னை வைத்து ஒரு பிரயோஜனம் இல்லனா என்ன பயன்? If there's no use of you in the church, what's the use? ஒரு கை இருக்கு. There's a hand. அந்த கை சூம்பின கையா இருந்தா என்ன பிரயோஜனம்? If that hand is folded up, what's the use? ஒரு கால் இருக்கு. There is one அது leg. சூம்பின காலா இருந்தா என்ன பிரயோஜனம்? If that leg is also drossed, what is the use? ஒரு ரெண்டு கண்ணு இருக்கு. அதுல ஒரு கண்ணு பார்வை இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம்? If there is an eye without sight, what's the use? அப்ப நீ இந்த சபையில ஒரு சரீரமாகிய சபையில நீ ஒரு அவயவம். Then you are a member of the church, which is the body. நீ இத காக்கணும். You should keep it. நீ வந்து நேம் ஷேக்குக்கு வெல்விஷரா இந்த சபையில தேவையில்லை. There's no need for you to be a namesake well-wisher. நீ ஒரு காவல்காரன். You are a watchman. இந்த தோட்டத்தை நீ காக்கணும். You should keep this garden. அது ஆதாமோ ஏவாளோ காக்காத பட்சத்துல அங்க இருந்து தூக்கிடுவார் வெளியே. Whether it is Adam or Eve, if they are not keeping it, he will take them off. முதலாவது சபையை காப்பது. Firstly, you should keep the church. இரண்டாவது. Secondly, உன்னத பாட்டு Songs of முதலாம் Solomon, அதிகாரம் chapter 1, 6ஆம் வசனம். verse 6. உன்னத பாட்டு 1:6. நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியா வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இங்கே ஒரு பெண்ணுடைய அறிக்கையை நாம் பார்க்கிறோம். Here we see a confession of a woman. இல்லாவிட்டால் மணவாட்டியினுடைய அறிக்கை என்று சொல்லலாம். We see the confession of a bride. இங்கே நாம் பார்க்க ஒரு விசுவாசியினுடைய அறிக்கை என்று சொல்லலாம். We can say that this is the confession of a believer. அவளுடைய அறிக்கை என்ன? What is the confession of her? நான் என் சொந்த தோட்டத்தை காக்கவில்லை. I have not kept mine own vineyard. ஒன்று சபையை காப்பது. Firstly, keeping the church. சபையை காத்துட்டு உங்களுடைய சொந்த ஜீவியத்தை நீங்க விட்டுற கூடாது. Keeping the church, you should not live your own life. ஊருக்கெல்லாம் நான் தான் செத்து மீன் பிடிச்சு பிரயோஜனம் இல்ல. You should not die and keep fishing. தமிழ்ல சொல்லுவாங்க தான் செத்துட்டு அது பிறகு மீன் பிடிச்ச என்ன இல்ல பிரயோஜனம் இல்ல. அது அந்த மீன் யாருக்கு யூஸ்? நீ தான் செத்து போயிட்டியே. You dying first and fishing, there's no use of you catching the fishes. முதலாவது உன்னுடைய சபையை பாதுகாக்கணும். இரண்டாவது உன்னுடைய சொந்த ஜீவியத்தை நீ பாதுகாக்கணும். Firstly, you should keep the church, and secondly, your own life. இவளுக்கு காரணம் சொல்றா. And she's telling the reason here. நான் கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்னைய அவங்க வேலை வைவிட்டாங்க. In the reason of me becoming black is because they have commanded work to me. நான் பலவீனப்பட்டதுக்கு அவங்க தான் காரணம். The reason for me to be weak is there. நான் எடறி போனதுக்கு இந்த ஆள் தான் காரணம். I have stumbled and he is the reason நான் for it. பின்மாறி போனதுக்கு இந்த ஆள் தான் காரணம். This person is the reason for my backsliding. நான் வழுவி போனதுக்கு தடுமாறினதுக்கு இந்த ஆள் தான் காரணம். This person is the reason for me to stumble. அவ சொல்றா பாருங்க, நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என் மேல் பட்டது. காரணம் என் தாயின் பிள்ளைகள் என்னை அவங்களுடைய திராட்சை தோட்டத்துக்கு காவக்காரியா ஏற்படுத்தி வச்சாங்க. She says that you look upon me because I am black, but my mother's children kept me as the keeper of their vineyards. நானும் என்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை காக்கவில்லை. I do not keep my own vineyard. உன்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை நீ காத்தியான்னு தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. The first question to you is, have you kept your own vineyard? தீமோத்தேயுக்கு பவுல் பேசும் பொழுது When Paul speaks to Timothy, என்ன சொல்லுகிறாரு? what does he say? உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். You keep yourself pure. முதலாம் தீமோத்தேயுவிலே 1 Timothy 5ஆம் அதிகாரம் chapter 5 22ஆம் வசனம். verse 22. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். Keep thyself pure. முதலாவது உன்னைய கரெக்ட்டா நீ வச்சுக்கிட்டாதான் நீ மத்தவனுக்கு போய் நீ காவல் ஊழியம் செய்ய முடியும். Only if you keep yourself firstly pure, you can go and do the watching of the others. உன்னுடைய சொந்த தோட்டத்தை நீ காக்கணும். Firstly, you should keep your garden. உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? How is your faith?
உன்னுடைய ஆத்துமாவுக்கு நீதான் உத்தரவாதி. You are responsible for your soul. ஆதாம்கிட்ட போய் கேட்டா ஏவாளை சொன்னான். When Adam was asked, he claimed Eve. கெட்டு போனதுக்கு காரணம் என்ன சொன்னா? Why was he spoiled? நீர் தந்த ஸ்திரீ, the woman whom thou was given. அவளை போய் கேட்டாரு, என்னம்மா நீ பண்ணன்னு. இல்ல அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்திருச்சுன்னு சொன்னா. He went and asked her as to what she did. She said that the serpent deceived me. இப்படி ஒவ்வொருத்தரையும் குற்றம் சாட்டுறது இல்ல. இந்த மனவாட்டியை கேட்டா இவ சொல்றா, எருசலேமின் குமாரத்திகளே நான் கருப்பா இருக்கிறேன்னு பாக்காதீங்க, நான் என் சொந்த திராட்சை தோட்டத்தை காக்கல. When this bride is asked, he says, daughters of Jerusalem, don't look upon me that I am black because I உன்னுடைய am not சொந்த Magdalene. ஜீவியத்தை, உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய பரிசுத்தத்தை, உன்னுடைய பிரதிஷ்டையை நீ காத்துக்கொள்ளாம யார் காத்துக்கொள்வா? If you are not keeping your own life, your holiness, your faith or your sanctification, who else will keep it? உன் ஜெப ஜீவியத்தை யார் பாதுகாப்பது? Who will preserve your prayer life? உன் ஜெப ஜீவியத்தை யார் கட்டி எழுப்புவது? Who will build up your prayer life? தமிழ்ல சொல்லுவான், என்னதான் இருந்தாலும் வாயும் வயிறும் என்னது தனி. Whatever it is, mouth and belly are different. அதுதான் பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். Therefore the word of God says, the soul which sinneth will die. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் தான் உத்தரவாதி. For their own souls they are responsible. உன்னுடைய ஜீவியத்துக்கு கர்த்தர் கணக்கு கேட்கும்போது நீ அவனை இவனை ஆதாம ஏவாளை அக்காவெல்லாம் கூட்டி வர முடியாது. When the Lord asks account for your life, you cannot go and call Adam, Eve and sisters and brothers. எங்க அம்மாவால நான் கெட்டு போயிட்டேன்னு ஒருத்தன் சொன்னானா எப்படி இருக்கும்? If one is saying that I am spoiled because of my mother, how it என் will be? பிள்ளையால கெட்டு போயிட்டேன்னு ஒரு தாய் சொன்னா என்ன பிரயோஜனம்? If the mother is saying that I am spoiled because of my child, what சபையில் உள்ள is? இந்த விசுவாசியின் மூலமா நான் கெட்டு போயிட்டேன்னு ஒரு ஊழியக்காரன் சொன்னா என்ன The பிரயோஜனம்? servant of God is saying that I am spoiled because of the beliefs of the church. அப்படிலாம் நம்ம சொல்லி ஒரு தப்ப முடியாது. You cannot escape situations saying excuse me. ஜட்ஜ்மென்ட் ஆதியாகமத்துல பாருங்க, 3 பேருக்கு ஜட்ஜ்மென்ட். You see the judgment is given for the 3 people in Genesis. யாரெல்லாம் கை காட்டினானோ அவ்வளவு பேருக்கு ஜட்ஜ்மென்ட் விழுந்துட்டே இருந்துச்சு. Whomever you are pointing out, unto all of them is the உன் judgment. சொந்த தோட்டத்தை நீ காக்கணும். You have to keep your own garden. உன்னுடைய பர்சனலா உன்னுடைய பரிசுத்தத்தை நீ தான் பாதுகாக்கணும். You should keep the holiness in your personal life. உன்னுடைய பிரதிஷ்டையை நீ தான் பாதுகாக்கணும். You should keep the consecration in your life. பிரதிஷ்டையில உங்க அம்மாவோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ யாரும் குறுக்க வரக்கூடாது. In your consecration, your mother, brother, father or sister should not come inside. உன் தலையில சவரகன் கத்தி படக்கூடாது. The razor should not come upon your head. அது உன் பிள்ளைக்காக கொஞ்சம் முடிய வெட்டிக்கோன்னு சொல்ல முடியாது. You cannot say for your child you can cut off some hair. அம்மாவுக்காக கொஞ்சம் முடிய வெட்டிக்கோன்னு சொல்ல முடியாது. For your mother you cannot say can cut hair. சகோதரனுக்காகவோ தாய்க்காகவோ தகப்பனுக்காகவோ சகோதரிக்காகவோ நசரேயன் தீட்டுப்படக்கூடாது. For the mother, father, brother or sister, a Nazarite should not be defiled. முதலாவது ஒரு மனிதன் காவல் காக்க வேண்டிய ஒரு ஊழியம் சபையை காக்க வேண்டும். Firstly, a man of God should keep the church. That's his உன் first சபை mission. குறித்த ஒரு வெளிச்சம் உனக்கு இருக்கணும். You should have the light of the church. உன் சபையினுடைய ஊழியத்தை குறித்த ஒரு அறிவு உனக்கு இருக்கணும். You should have the knowledge of the ministry of your church. உன் சபையினுடைய உபதேசத்தை குறித்து உனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். You should have a clearness of the doctrine of your church. இரண்டாவது உன்னுடைய சொந்த ஜீவியத்தை ரொம்ப கவனமா நீ பாதுகாக்கணும். Secondly, you should preserve your own life very carefully. உன்னுடைய ஜீவியத்துக்கு நீதான் பொறுப்பு. You are responsible for your life. நீ நியாயத்தீர்ப்புல போய் அவன் இவன்லாம் கை காட்டவே முடியாது. You cannot go to judgment and point out this person and that person. உன்னை நிப்பாட்டுவார், அந்த வெளிச்சத்தை நிப்பாட்டுவார். He will keep you in the light, in his light. மூன்றாவதாக Thirdly, ஆதியாகமம் Genesis 4 அதிகாரம் chapter 4 9 வசனம். verse 9. ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். காயின்ட்ட ஆண்டவர் பேசுகிறார். And to Cain the Lord speaking. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? Where is Abel thy brother? அப்ப அவன் சொல்றான், நான் அறியேன். And he said, I know not. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? Nextly he says, am I my brother's keeper? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? Am I my brother's keeper? எப்படி இருக்கும்? How it will be? யார்ட்ட இந்த வார்த்தையை சொல்ற? Whom is he speaking this word to? தேவன்ட்ட இந்த பொய் சொல்றான். He is lying to God. இவன் கொன்னுட்டான் அவனை. He killed him. ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி என்ன செய்யுது? கூப்பிடுது. The Lord is saying that his blood is crying out to ஆண்டவரே, me. எங்க அண்ணன் என்னைய கொன்னுட்டான். Lord, my brother killed me. என்னைய கொன்னுட்டான் அந்த ரத்தம் கத்துது. That blood is crying out saying that he killed me. இப்ப கொன்று போட்டவன்ட்ட வந்து கர்த்தர் கேட்டா, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கன்னா அவன் என்ன சொல்றான்? நான் என்ன காவலாளியா? அவன் என்ன ஆனானோ எனக்கு என்ன தெரியும்? And to the one who's murdered his brother, the Lord is asking, where's your brother? He's asking, am I my brother's keeper? நம்முடைய சகோதரருக்கு நாம் காவலாளி தான். We are our brother's keepers. காவலாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. We cannot say we are not. நாம் எல்லாரும் காவல்காரர்கள். We are watchmen. காவல்காரன் இல்லைன்னு சொல்லுவீங்களா? Will you say you are not watchmen? உன்னுடைய சகோதரனுக்கு நீ ஒரு காவலாளி. You are your brother's keeper. உன்னுடைய சகோதரிக்கு நீ ஒரு காவலாளி. You are your sister's keeper. ஜெபத்துல ஒருவர் நீ காவல் காக்கணும். You should keep one another in your prayer and preserve them. ஒருத்தனும் பின்மாறி போக விடவே கூடாது. You should not allow anyone to backslide. ஆபேலை நீ கொல்ல கூடாது. You should not kill Abel. ஆபேலை நீ காயப்படுத்த கூடாது.
You should not hurt Cain. உன்னோடு கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நீ காயப்படுத்த கூடாது. You should not hurt the ones who are anointed with you. அப்னேரை பார்த்து சவுல் கேக்குறான். Looking unto Abner, தாவீது அப்னேரை பார்த்து கேக்குறான். Looking unto Abner, David is asking. ஏன்னா இவன் போகும்பொழுது அப்னேர் நல்லா தூங்கிட்டான். Because when he went, Abner slept. அபிசாயும் தாவீதும் நேர உள்ளே போயிட்டாங்க, பாளையத்துக்குள்ளே போயிட்டாங்க. Abisai and David went straight inside into the cave. அங்க போனா சவுல் தூங்கிட்டு இருக்கான். There Saul was sleeping. எப்படி இருக்கும்? How it was? இவன் நேர போய் அங்க இருந்து செம்பு கும்பெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான். He went in and took the vessel and came out. எப்படி இருக்கும்? Just see how it is. அவன் சொல்றான், இங்க பாரு நீ எப்படி என்ன நீங்க காவல் காக்குறீங்கங்கறான். He is asking us to what you are watching. எடுத்தவங்க வாசிங்க. அங்கே 1 சாமுவேல் நான் பார்க்கும் பொழுது in 1 Samuel அப்னேரும் சவுலும் தாவீதை விரட்டி வந்துகிட்டே இருக்காங்க. Abner and Saul came chasing after David. எல்லாரும் அவனை நெருக்கி வந்தாச்சு. They all came close together. ஆனா அவனை கொல்றதுக்கு தாவீதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. And David found a good chance to kill them. ரொம்ப கிட்ட போய்ட்டான். And he went close to them. அப்ப அபிசாய் சொல்றான். And then Abisai said, நான் அவனை கொன்றட்டுமா? Shall I help you? இவனை கொன்றட்டா? Will I kill him? எந்த அதிகாரம்? 1 சாமுவேல் 26:8-9. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில். அபிசாய் கேக்குறான், நான் ஒரே குத்தா குத்திரட்டுமான்னு கேக்குறான். And Abishai asked, can I smite him once? அப்போ அவன் சொல்றான், அப்படிலாம் நீ செய்ய கூடாது. He said, you cannot do this. அடுத்து 1 சாமுவேல் 26ல நீங்க பார்க்கும் பொழுது in 1 Samuel chapter 26 16ஆம் வசனம் verse 16. இல்ல சாரி 15 16 வாசி. அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் நமக்கு சரியானவன் யார்? பின்ன நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? எப்படி கேக்குறான் பாத்தீங்களா? நீ வீரன் அல்லவா? உனக்கு சரியானவன் யாருமே கிடையாது, பின்ன ஆண்டவனை காப்பாற்றாம நீ என்ன ஊழியம் செய்றேன்னு கேக்குறான். He asked, thou art a valiant man, and there's no one like thee in Israel. How is that you did not keep the Lord the king? அடுத்த வசனத்தை சொல்றான், உங்கள் ஆண்டவனை அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போடபடினால் நீங்கள் எல்லாரும் மரணத்துக்கு பாத்திரவான்கள். And the next verse he says, because you have not kept the Lord who the king, you are all worthy to die. அப்னேர் அப்படியே வெட்கப்பட்டு அமைதி ஆயிட்டான். Abner was ashamed and became silent. ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படியே வாயை மூடிட்டான். He did not speak a word. ஏன்னா அப்னேர் வந்து பயங்கரமான ஆளு. Because Abner was a fierce person. அப்னேரை பீட் பண்ணவே முடியாது. There's nobody to beat Abner. ரொம்ப அசால்ட்டா ஜெயிச்சிருவான். He will easily overcome. அப்படிப்பட்ட ஒரு ஆளு. He is such a person. ஆனா அன்னைக்கு சூழ்நிலையில அவன் நின்னுட்டான், தூங்கிட்டான். But in that situation he slept. அந்த நேரத்துல சவுலுக்கு மரணம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? If Saul should have met his death. அவன் சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நீ காக்கவில்லை. You did not keep the anointed. அதனால நீ மரணத்துக்கு பாத்திரன். Therefore you are worthy to death. ஒருவேளை உங்களுடைய சகோதரர்கள் உலக பிரகாரமாக ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தால் அது ஒருவேளை மன்னிக்கப்படலாம். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சபைக்குள்ள வந்த ஒரு சகோதரனையாவது சகோதரியாவது நீ ஜெபத்துல பாதுகாக்கணும். But if it is a worldly person in this world, if you are not preserving them, then you will be forgiven. But for a child who has come into this church who is anointed, if you are not preserving, then it will be upon you. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். You should be very careful in this matter. உங்கள் நிமித்தம் ஒருவனும் சேதமடைய கூடாது. Because of you, nobody should be offended. உங்கள் நிமித்தம் ஒருவனும் காயப்பட கூடாது. Nobody should be hurt because of you. ஒருவனும் பின்மாறி போக கூடாது. Nobody should backslide because of you. ஆபேலை கொன்னுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நீ வாயை தொடச்சிட்டு வந்து உட்கார்ந்தா கர்த்தர் விட்டுருவாரா? If you should kill Abel and if you are wiping your mouth and sitting, will the Lord leave you? ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்றான், நான் என்ன ஆண்டவரே அவனுக்கு காவலாளியோ? He is asking the Lord, am I my brother's keeper? ஏன் ஆபேல் எங்கே? Where is Abel? கேக்குறாரு, ஆண்டவர் கேக்குறாரு, ஆபேல் எங்கே? The Lord is asking, where is Abel? நீ என்ன சொல்லுவ? What will you say? அவன் பின்மாறி போய்ட்டான்னு சொல்லுவியா? Will you say he is backslidden? பின்மாற வச்சது யாரு? Who made him backslide? இடற வைத்தது யாரு? Who made him to stumble? அவனை தள்ளி விட்டது யாரு? Who made him to fall down? அதெல்லாம் கர்த்தர்ட்ட நீ தான் கணக்கு கொடுக்கணும். And you should count to God. மூணாவது நீ காக்க வேண்டியது உன்னுடைய சகோதர ஸ்நேகம். Thirdly, you should preserve your brotherly love. சகோதர ஸ்நேகம். You should preserve your brotherly love. அது உங்களில் நிலைத்திருக்க கடவது. Let that be abiding in you. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு நீ ஒரு காவலாளி. You are a keeper for your anointed. அபிஷேகம் பெற்ற ஜனங்களுக்கு ஒருவர் நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். We should keep the ones who are anointed. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் Songs of Solomon chapter 5 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 7. அலங்கத்தின் காவல்காரர் நகரத்தின் காவல்காரர். நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள்.
அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்து என் போர்வை எடுத்துக்கொண்டார்கள். இங்கே ரெண்டு விதமான காவலர்களை சொல்லி இருக்கிறார். Here we see two kinds of watchmen இரவு here. நேரத்துல அவங்க நகரத்துல திரிகிற காவலர்காரர். These are the watchmen who are roaming about the streets in the night. அடுத்து அலங்கத்தின் காவல்காரர்கள். And secondly, they are keepers of the walls. ரெண்டு கூட்டம் இங்கே சொல்லி இருக்கிறார். There are two groups of people sent ஒன்று here. மொபைல், அது சுத்திட்டே இருப்பாங்க. ஏதாவது நடக்குதா, ஏதாவது பிரச்சனையா, இவங்க நகரத்துல சுத்தி அந்த எதிரான சக்திகளை அடிச்சு நொறுக்கி தகர்த்து கொண்டே போவார்கள். One are the watchmen who keep roaming about and to destroy the enemies who are found in the way. அடுத்து அலங்கத்தின் காவல்காரர்கள். And secondly, the keepers of the walls. அலங்கம் என்பது மதிலை காண்பிக்கிறது. What does the wall show? மதில் என்பது ரட்சிப்பை காண்பிக்கிறது. Walls show the salvation. ஏசாயா 26:1 பார்க்கலாம். Isaiah 26:1. ஏசாயா 60 நீங்கள் இதை பார்க்கலாம். In Isaiah chapter 60 we can see this. இதுல எல்லாம் ரட்சிப்பு மதில் என்று நீங்கள் பார்க்கலாம். We see that these walls are a salvation. 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே உன் மதில்களை ரட்சிப்பு என்று சொல்லுவாய். Isaiah 60 verse 18 she will say that the walls are salvation. ஏசாயா 26:1 ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக அவர் ஏற்படுத்துவார். In Isaiah 26:1 we can see that he will ordain the walls as salvation. நம்முடைய ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டும். And we should preserve the salvation. பிசாசு பயங்கரமா போராடுவான். Satan will strive hard. வாழ்க்கையில பயங்கரமான போராட்டங்கள் வரும். There will be hard trials in your life. ஆனா இதுல நம்முடைய ரட்சிப்பை நம்ம இழந்து போறவே கூடாது. But in the midst of all this we should not fail with our salvation. நம்முடைய ரட்சிப்பை ரொம்ப கவனமா பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். We should carefully preserve this salvation. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? If we are careless about such a great salvation, how can we escape the judgment to come? ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் எப்பொழுதுமே நம்முடைய ரட்சிப்பில ரொம்ப கவனமாக இருக்கணும். A child of God, he should be very careful in his salvation. நம்முடைய ஆவிக்குரிய அந்த அபிஷேகம், அந்த வெளிப்படுத்தல், அந்த நிச்சயம், அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பு, இந்த ஆரம்பத்தில் இந்த ரட்சிப்பின் அனுபவங்களை அப்படியே நீங்க பொக்கிஷம் போல வைத்து பாதுகாக்கணும். The spiritual anointing, the salvation, the anointing which he has given in the beginning, you should keep this salvation with you. உங்களுடைய ரட்சிப்பை நீங்க பாதுகாத்துக் கொள்கிறீர்களா? Have you preserved this salvation? 141ஆம் சங்கீதம் Psalm 141 3ஆம் வசனம். verse 3. 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இங்கே அவன் ஆண்டவர்ட்ட கேக்குறான், நீங்க இதுல காவல் வைங்க ஆண்டவர்னு கேக்குறான். Here he is asking the Lord to keep a door. அது என்ன காவல்? What is this keeping? வாய்க்கு காவல். He is sitting and watched his mouth. ஒரு விசுவாசி ஆன பின்பு, ஒரு ஊழியக்காரன் ஆன பின்பு வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா வெளியே வரணும். After you become a servant of God and a believer, your words should be very careful. ஒரு அவிசுவாசியா இருக்கும்போது பேசுறது கணக்குல வராது. What you are speaking when you were an unbeliever will not come into account. இன்னும் புதிய விசுவாசியா வந்து ஒரு மெச்சூரிட்டி வராத பட்சத்துல அவங்க பேசுற வார்த்தைகள் கணக்குல என்ன செய்யாது, வராது. You being a new believer, when you don't have this experience of salvation, ஒரு சின்ன words is not ஒரு on சின்ன account. குழந்தை எல்லாரையும் நீ வா போன்னு பேசு. A child will speak as you come and go. அதே வார்த்தைகளை ஒரு 15 வருஷம் கழிச்சு பேசினா அதை உடனே நம்ம என்ன சொல்லுவோம், மரியாதை இல்லாம பிள்ளை பேசுது அப்படின்னு சொல்லுவோம். If that child is speaking after 18 years, then we will say it's speaking without manners. அதுபோல like this. ரட்சிப்புக்குள்ள வரும் பொழுது, குழந்தைகளா இருக்கும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாம, அபிஷேகம் இல்லாம தாறுமாறா என்னத்தையாவது பேசிட்டு அலைவோம். When you are firstly saved, then without any control over your words, you will speak something controversial. ரட்சிக்கப்பட்ட பின்பு, after you are saved, இல்லாவிட்டா அபிஷேகம் பெற்ற பின்பு, after you are anointed, உன்னுடைய வாய்க்கு எதை வைக்கணும்? காவல் வைக்கணும். you should set a watch to your mouth. நீ தான் காவல் காக்கணும். You are the watchman. வாயை இன்னொருத்த வந்து பூட்டி வைக்க முடியும். வாய் மூடுன்னு சொல்லுவாங்க. சில சண்டையில பாத்தீங்கன்னா வாயை மூடி இன்னொருத்த போய் இன்னொருத்த வாயை இறுக்கி மூடும். சரி தள்ளிப்போ, நான் பேசுறேம்மா. Some of them in their quarrels, the other person will go and shut the other's mouth and you will ask them to get out. உங்க வாய்க்கு உங்களால காவல் வைக்க முடியுதா? Are you able to set a watch to your mouth? வாயை கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு சொல்லுங்க. Are you able to control your mouth? யோபுனுடைய சிநேகிதர்கள் 3 பேர் போனாங்க. There were 3 friends of Job. அதுல ஒரு வாலிப பையனும் 4வது ஆளா போனான். Of which one young man also went along with them. அவன் சும்மா தான் இருந்தான். He was very silent. ஆனா டைம் ஆக ஆக இவனுக்கு கண்ட்ரோலே போயிடுச்சு. But as the time was on, he lost his control. ஒரு லிமிட்ல சொல்றான். And after a certain limit he said, என்னையா நீங்க எல்லாரும் 3 பேரும் என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றான். What 3 of you are speaking as a mad people? வயசாயிட்டுன்னு பார்த்தா நான் வயசான ஒருத்தனுக்கு ஞானமே இல்லையேண்டா. I thought you were all aged people, but you have no wisdom at all. அடுத்து சொல்றான். And finally he said, புது துருத்தியை கூட கிழிச்சிரும் போல் இருக்கு, எனக்குள்ள இருந்து வார்த்தைகள் பொங்கி வருகிறதுன்னு சொன்னான். It seems that the words are flooding out of me, that the new vessel also will be broken. யோபு 32:18-19 வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்து புது துருத்திகளை முதலாய் பீற பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்கிறது, நான் எப்படினாலும் கட்டாயம் பேச போகிறேன்னு சொன்னான்.
And in Job 32:18 and 19 he says that I am full of matter and the spirit within me is constrained and my belly is as wine, it's ready to burst like new bottles. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? See how it is? அவனுடைய வாயை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கறான். He could not control his mouth. நம்ம ஆளுங்க அப்படிதான் ரொம்ப நேரம் முன்னு உட்கார்ப்பாங்க, டப்புன்னு பேசுவாங்க பாருங்க, நறுக்குன்னு பேசி முடிச்சிருவாங்க. Even our people will be very silent but suddenly they will utter a word which is attacking us. உன்னுடைய வாய்க்கு நீ காவல் வைக்கணும். You should set a watch for your mouth. தாவீது சொல்கிறான், என் வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணினேன். And David says that my mouth will not transgress, I have determined. அப்படி தீர்மானம் யாராவது எடுத்து வச்சிருக்கீங்களா? Have anybody made such decisions? என்னுடைய வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணினேன். I have made a determination that I will not get over in my lips. உன்னுடைய வாய் மீறாத அளவுல நீ ஒரு தீர்மானம். சங்கீதம் 17:3 பார்க்கும் பொழுது In Psalm 17 verse 3 அங்க என்ன எழுதி இருக்கிறது? what is written there? தாவீது தீர்மானம் எடுத்துட்டான். He is making a decision. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராகாலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அதான் அவன் தீர்மானம் பண்ணிட்டான், இனிமே நான் வாயை திறந்து பேச மாட்டேன். He made a decision that he will not transgress his தவறா mouth. பேச மாட்டேன். I will not speak anything falsely. தவறான வார்த்தைகள் பேச மாட்டேன். I will not speak erroneous words. விசுவாசத்துக்கு மாறா பேச மாட்டேன். I will not speak anything against faith. பரிசுத்தத்துக்கு மாறா பேச மாட்டேன். I will not speak against holiness. பிரதிஷ்டைக்கு மாறா பேச மாட்டேன். I will not speak against சத்தியத்துக்கு consecration. மாறாய் பேச I மாட்டேன். will not speak against truth. உபதேசத்துக்கு மாறாய் பேச I will மாட்டேன். not speak against doctrine. எவ்வளவு தெளிவா ஒரு முடிவு பாருங்க. See what a clear decision. முதலாவது உன் சபையை காக்கணும். Firstly you should keep your church. சொந்த ஜீவியத்தை காக்கணும். You should keep your own life. அபிஷேகம் பண்ணப்பட்ட உன் சகோதரனை சகோதரியை நீ காக்க வேண்டும். You should keep your anointed brother or அடுத்து sister. உன்னுடைய சொந்த ரட்சிப்பின் ஜீவியத்தை நீ காக்க வேண்டும். You should preserve the life of அடுத்து salvation. உன் வாயை நீ காவல் வைத்து உன்னுடைய வார்த்தைகளை கவனித்து நீ வெளியே விடணும். Nextly you should keep your mouth and should preserve your words. அடுத்ததாக Nextly என்னாகமம் 3ஆம் அதிகாரம் Numbers chapter 3 38ஆம் வசனம். verse 38. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தை காக்க வேண்டும். You should keep their charge of the sanctuary. இதுதான் அங்க தேவன் தெளிவாக சொன்ன ஒரு வார்த்தை. This is the clear word which the Lord has spoken. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை A spiritual man of God பரிசுத்த ஸ்தலத்தை காக்க வேண்டும். should keep the charge of the sanctuary. அத சரியா அவன் காவல் காக்க வேண்டும். He should rightly keep this charge. மோசேக்கும் ஆரோனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்த கட்டளை பரிசுத்த ஸ்தலத்தை காப்பதே. The Lord has given the command to Moses, Aaron and his sons to keep the charge of the sanctuary. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தன்னுடைய பரிசுத்தத்தை தனியா அழகாக பாதுகாக்கணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய முகத்தை தரிசிப்பது இல்லை. A spiritual man of God should individually keep this holiness because without holiness no man shall see the Lord. உன்னுடைய வழியை நீ காவல் நாகும் 2ஆம் அதிகாரத்திலே In Nahum chapter 2 உன் வழியை காவல் பண்ணு. you keep your ways. உன்னுடைய வழி என்ன? What is your ways? வழி என்ன? ஏசாயா 35:8 படி Isaiah chapter 35 verse 8 உன்னுடைய வழி பரிசுத்தமான வழி. Your ways are holy way. உன்னுடைய வழிகள் பரிசுத்தமானது. Your ways are holiness. அங்கே பெரும்பாதையான ஒரு வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்று எண்ணப்படும். There will be a way, the way, and it will be called the way of holiness. நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்தை எப்பொழுதும் பாதுகாக்கணும். We should always keep holiness in our life. உன்னுடைய நடையில பரிசுத்தம் இருக்கணும். There should be holiness in your உன்னுடைய walks. உடையில பரிசுத்தம் இருக்கணும். There should be holiness in உன்னுடைய your dressing. ஆகாரத்துல பரிசுத்தம் இருக்கணும். There should be holiness in your உன்னுடைய food. பழக்கவழக்கங்கள்ல பரிசுத்தம் இருக்கணும். In your practices you should be உன்னுடைய holy. பேச்சில பரிசுத்தம் இருக்கணும். In your talks you should be holy. உன்னுடைய உட்கார்தல் எழுந்திருக்கிறதுல பரிசுத்தம் உண்டாகணும். Your sitting down and your rising up should be holy. உன்னுடைய பார்வையில பரிசுத்தம் இருக்கணும். In your sight you should be உன்னுடைய holy. எண்ணங்கள்ல பரிசுத்தம் இருக்கணும். In your thoughts you should be holy. இருதயத்தில பரிசுத்தம் இருக்கணும். In your heart you should be holy. இப்படி எல்லாவற்றிலும் பரிசுத்தம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Like this holiness and everything, blessed are the pure in heart, for they shall see God. எத்தனையோ தகுதிகள் இருக்கு. கடைசி பூரணத்தின் தகுதி பரிசுத்தம். There are many worthiness, but the last worthiness is holiness. நான் பரிசுத்தர். I am holy. நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். Therefore be holy in all your doings. நீங்கள் உங்களை உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நானும் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். You sanctify yourself, for I am the Lord which make you holy. பரிசுத்தம் ஜீவியத்தில் இருக்கணும். The life of holiness should be in our பரிசுத்தம் life. ஊழியத்தில் இருக்கணும். The holiness should be in our ministry. ஆண்டவர் பரிசுத்தத்தை தான் பார்க்கிறாரு. The Lord is only looking upon ஏனென்றால் holiness. தேவன் பரிசுத்தர். Because God is holy. பரிசுத்தம் தான் நம்முடைய அலங்காரம். And the beauty is our அது holiness. இல்லாம தொழுது கொண்டால் அந்த தொழுகைக்கு அர்த்தம் இல்லை. Without this there's no use of our worshipping. அதனால பரிசுத்த ஸ்தலத்தை மோசே ஆரோன் அவனுடைய குமாரர்கள் காக்க வேண்டும். Therefore the Moses, Aaron and their sons should keep the sanctuary. ஏன்? What is the reason? எதுக்காக? Why should? பரிசுத்த ஸ்தலத்துல யாருமே உள்ள வந்துட கூடாது. In the sanctuary nobody should come inside. ரொம்ப கவனமா இருக்கணும்.
They should be very careful. ஒரு அந்நியன் வந்து வெளியே நிக்கலாம். A stranger can stand outside. ஒரு இஸ்ரவேல் புத்திரன் பிரகாரத்துக்குள்ள வரலாம். A child of Israel, he can come into ஒரு the ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரலாம். And a priest should come into the holy place. மகாபிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரலாம். And the high priest should come once in a year into the most holy place. இதுல ஒரு அந்நியனோ ஒரு பரதேசியோ ஒரு காணியாட்சிக்கு புறம்பானவனோ பிரகாரத்துல கால் வச்சிர கூடாது. Or one who is a stranger or one who is beyond the camp should not enter into this holy place. இஸ்ரவேல் புத்திரர்ல யாராவது ஒருத்தன் மீறி பரிசுத்த ஸ்தலத்துல கால் வச்சிர கூடாது. If a son of Israel should come, he should not keep his feet into the holy place. ஒரு ஆசாரியன்ல ஒருவன் மீறி போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல கால் வச்சிர கூடாது. A priest should not keep his feet into the most holy place. இத காவல் காக்கிற ஊழி யாருது? And who should say? ஆரோனுடைய பிள்ளைகள். Moses, Aaron and Aaron's son should keep it. அதனால இவங்க ஆசரிப்பு கூடாரத்தை ஒட்டி ஒரு கூடாரத்தை போட்டு அந்நியன் யாரும் உள்ள வந்துர கூடாது. அதான் நாகூம் 2:1ல இருக்கு, ஒருவனும் உள்ள வர கூடாது. They should keep a tent besides the temple of God, and no stranger should come inside. ஏசாயா 35:8ல என்ன சொல்லி இருக்கிறது? அந்நியன் ஒருவனும் உள்ள வர முடியாது, தீட்டுள்ளவன் உள்ள வர கூடாது. Isaiah 35:8 we see that no stranger or one is defiled should enter. எல்லாவற்றுக்கும் மேலாக above all. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் Esther chapter 2 14ஆம் வசனம். verse 14. இதுதான் கடைசி காவல். This is the last keeping. இது என்ன அனுபவம்? What is this experience? மணவாட்டியின் ஜீவியத்தை காப்பது. This is the experience of keeping the bride. எஸ்தர் 2:14. சாயங்காலத்தில் அவள் உள்ள பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசூடிய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் இடத்துக்கு திரும்பி வருவாள். இங்கே அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is told here? அவங்க சாயங்காலத்துல ராஜாட்ட போறாங்க, காலமே திரும்ப 2வது காவலுக்குள்ளே வருகிறார்கள். They are going in the evening to the king and they are, before that they are coming into the second place of God. இங்கே ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற 2 அனுபவம் இருக்கிறது. There are 2 experiences of keeping the women here. நீங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா கவனிங்க. You listen carefully for 2 minutes. இது மணவாட்டியின் ஜீவியத்தை அனுபவத்தை காப்பது. This is preserving the experience of a bride. முதலாவது மணவாட்டி சபைக்குள் வருவது. Firstly coming into the church which is the bride. இரண்டாவது மணவாட்டியின் அனுபவத்துக்குள்ள வந்து தங்களை காப்பது. Secondly coming into the experience of the bride and keeping themselves. நான் ஒரு 2 நிமிஷம் விளக்கி சொல்றேன். I tell you for 2 minutes. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் In Esther chapter 2 8ஆம் வசனத்துல verse 8 வேதம் சொல்லுகிறது எல்லா கன்னிப்பெண்களையும் கொண்டு வந்து ஏகாயின் வசத்தில் ஒப்பு கொடுப்பது. And the word of God says that all the young virgins are brought and kept in the custody of Hegai. எல்லாரும் அந்த தேசத்துல இருக்கிற ரூபவதி சௌந்தரியம் உள்ளவங்க அழகானவங்க எல்லாம் தெரிந்தெடுத்து கொண்டு வந்து ஏகாய் என்கிறதான ஒரு பிரதானியின் வசத்துல இல்லாவிட்டால் அன்னகனின் வசத்தில் அவள் கொடுக்கப்படுகிறாள். All the beautiful and fair virgins of that land were brought and kept into the custody of Hegai, who was a eunuch. ஏகாய் Hegai. அவன் ஒரு அன்னகன். He was an eunuch. அவன் தான் ஃபுல்லா எல்லா பெண்களையும் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் எடுத்து கொள்வது. He only firstly takes the control of all virgins. தேசத்திலிருந்து ராஜஸ்திரிகளாக மாறும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட பெண்கள் எல்லாரும் வந்து அவன்கிட்ட தான் கண்ட்ரோல்ல வர்றாங்க. All the virgins of the land who were wanted to become the bride should become under his control. இவன் தான் இவங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவி செய்றான். He was only helping them in all aspects. சுத்திகரிப்புக்கு வெள்ளை போளம் கொடுப்பது, for purification giving them சுகந்த வர்க்கம் கொடுப்பது, and giving them sweet spices, ஜோடிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பது, and giving them everything for their purifications. 12 மாசத்துக்கு என்னென்ன சுத்திகரிப்போ எல்லா சுத்திகரிப்பும் அவன் தான் நடத்துவது. And every purifications for 12 months he is only conducting. எல்லாமே தாதிமார்கள் கொடுப்பது, ஜோடிக்க வைக்கிறது, அவளுக்கு என்னென்ன பராமரிப்பு இருக்கோ இது full control இவன் தான். Everything giving for the maidens and to adorn them, everything is in his control. இது ஃபுல்லா அவனுடைய கண்ட்ரோல். Everything is under his control. இந்த வேலை முடிஞ்ச பிறகு after this work is over, அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போறாங்க. the next step is going to இங்க ராஜாவினிடத்துல போறாங்க. they going to the king. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். After she is adorned, she will enter into the அங்க king. ராஜாவின் அரண்மனைக்கு போன பின்பு And after going into the king's palace, அவள் உள்ளே பிரவேசித்து காலையில வெளியே வருவா. she will go inside in the morning and come out. காலையில வரும்பொழுது அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? And what is the reason for coming outside in the morning? செலக்டட் ஆளுங்களுக்கு பேரு அபிமான ஸ்திரீகள். 14ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி. In verse 2nd chapter verse 16 we see 14 verse 14 we see that the guard who is taking care of the women who is coming out. அபிமான ஸ்திரீகள், அதாவது இந்த உள்ள போனதான பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு டைம் முடிஞ்ச உடனே வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க. ராஜா பார்த்து கிளியர் பண்ணிட்டு வெளியே அனுப்பிட்டு அதுல எதை செலக்ட் அதுல முக்கியமானவங்களுக்கு எல்லாம் அபிமான ஸ்திரீகள்.
These women, they were called as concubines who came out. இது அடுத்த ஆள் கண்ட்ரோல்ல போய் நிக்குது. And they are going into the control of the others. இது வந்து சாஸ்காஸுடைய கண்ட்ரோல்ல போகுது. And it is going into the control of Shaskas. அதுல செலக்ட் ஆகி வர்ற பெண் தான் எங்க போறா? ராஜஸ்திரியாக மாறுகிறார். Only the one who is selected of them are becoming the bride. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்குள்ள மனவாட்டி சபைக்குள்ள வந்தால் மட்டும் போதாது, மனவாட்டியாய் மாற வேண்டும். A child of God, it is not sufficient that she is coming into the bride of into the church of God. ஒன்று மனவாட்டி சபைக்குள் வருவது. Firstly, coming into the church of the மனவாட்டியுடைய தன்மையை பெறுவது. Nextly, attaining the characters of the bride. மனவாட்டியாய் தன்னை காத்துக்கொள்வது. And preserving themselves as the bride. ஏகாயின் சொன்னா Hegai means அது அன்னகன். He is an eunuch. இன்னொரு பகுதியில போற்றத்தக்கவன் என்ற அர்த்தம். Another meaning is he should be praised. சாஸ்காஸ்னா அழகின் ஊழியன் அர்த்தம். Shaskas means he is the minister of beauty. அந்த அழகுக்கு ஊழியம் செய்கிறவன். He is ministering to the மனவாட்டிக்கு ஊழியம் செய்கிறவன். He is ministering to the bride. அதுதான் முக்கியம். That is most important. உண்மையான அழகு எது? What is the true beauty? சீயோன் தான். It is Zion. சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் பூரண வடிவும் உள்ள சீயோன். பூரண வடிவுங்கிறது தமிழ்ல வடிவுன்னா என்னவோ வடிவு அப்படின்னு சொன்னதுன்னா வார்த்தைகள் சரியில்லை. இங்கிலீஷ்ல அது பூரண வடிவுன்னா பூரண அழகு. Zion is perfect in beauty and it is the joy of the whole earth. தமிழ்ல பழைய வார்த்தைக்கு அழகுக்கு பேரு வடிவுன்னு அர்த்தம். In Tamil for beauty. இலங்கையில எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப வடிவா இருக்கு அப்படிமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப அழகா இருக்கு. இலங்கை தமிழ்ல வடிவுன்னா அழகு. In Tamil it is called as a beauty. In the term is இந்த அழகுக்கு சியோனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் தான் சாஸ்காஸ். Those who are ministering to Zion is Shaskas. நம்முடைய ஊழியத்தினுடைய அன்னக ஊழியத்தினுடைய பிரதான நோக்கமே ஒரு பெண்ணை மனவாட்டியா ஒரு விசுவாசியை மனவாட்டியாய் மாற்றுவது. A prominent importance of our ministry is to change a believer as a bride of Christ. அதனால இந்த உபதேசத்தின் மூலமாய் இந்த சத்தியத்தின் மூலமாய் இந்த அப்போஸ்தல ஐக்கியத்தின் மூலமாய் உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மெருகூற்றப்பட்டு ஒரு உள்ளான பூரண மகிமையுள்ள ஒரு மனவாட்டி உருவாக்கப்படும். நீங்கள் அதையும் கடைசி வரை வருகை மட்டும் காத்துக்கொள்ள வேண்டும். Through the truth, through the doctrine and through the word of God, we are slowly this bride is being formed in you, and you should preserve it until the coming of Christ. மனுபுத்திரனே, நீ ஒரு காவல்காரன். Son of man, you are a watchman. விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, நாம் ஒவ்வொருவரும் காவல்காரர்கள். Dear believers and servants of God, we are all watchmen. அதனால நீங்க யாரோ போல நீங்க போயிராதீங்க. Therefore you cannot think of somebody else. ஒரு காவல்காரராக சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். The Lord has kept us as watchmen in the church. உன்னுடைய முக்கிய ஊழியமே ஊழியத்தை காப்பதுதான். Your main ministry is to preserve this church. உன்னுடைய கண்கள் தெளிவாக இருக்கட்டும். Let your eyes be clear. எக்காலம் ஊது. You blow your trumpets. சத்தியத்தை சொல்லு. You tell the truth. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்ன நியாயத்தீர்ப்பு நீ எச்சரி. You resound as to what is the judgment if they are not obeying to the truth. விழித்திரு. You be watchful. விழித்திருக்க கற்றுக்கொள். You learn to be watching. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ குருடனாயிராதே. After coming into this religion, you should not be blind. சபையை காப்பாயாக. You should keep the church. சொந்த ஜீவியத்தை காப்பாயாக. Keep your own life. உன்னுடைய சகோதர சகோதரிகளை காப்பாயாக. Keep your brothers and sisters. உன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வாயாக. Keep your salvation. உன்னுடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வாயாக. Keep the words of your mouth. வார்த்தைகளை ரொம்ப கவனமா பேசுங்க. You speak very carefully. நீ பேசுற வார்த்தை யாரும் கேட்கல, நாலு சுவர் தான் கேக்குதுன்னு கேட்காத. செட்டைகள் உள்ளது அதை கொண்டு போய் சேர்க்கும். Don't think that four walls only hearkening to your words, but that which is having பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்கள். You should preserve the sanctuary. எல்லாவற்றுக்கும் மேலாக மனவாட்டி ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்கள். Above all, preserving the life of the bride. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. கர்த்தர் இந்த காவல் ஊழியத்தை அந்த ஆதாமுக்கு கொடுத்தார். The Lord has given this nature of preserving it to Adam. அவனோ அந்த ஊழியத்தை அசட்டை பண்ணி விட்டான். But he was slackful concerning அதிலே it. அவன் கவனத்தை செலுத்தவில்லை. He did not be watchful over it. அவன் வேறு காரியத்திலே கவனத்தை செலுத்தி விட்டான். He paid his attention on something else. அவன் தன்னை காக்க முடியாமல் போய்விட்டது. He could not preserve himself. தோட்டத்தை காக்காத மனுஷன் தன்னை காக்க முடியாது. He who does not keep the garden cannot keep ஊழியத்தையும் himself. சபையையும் ஊழியத்தையும் காத்துக்கொள்ளாத மனுஷன் தன்னை காத்துக்கொள்ள இயலாது. Those who are not able to keep the church and the ministry cannot preserve himself. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரு சில நிமிடங்கள் நம்மை தாழ்த்துவோம். For a few minutes let us humble ourselves. கர்த்தாவே, இனிமேல் நான் ஒரு காவல்காரன் என்பதை உணர்ந்து விட்டேன். இனிமேல் என்னுடைய ஜீவியத்திலே ஊழியத்திலே எப்பொழுதும் நான் காவல்காரியாய் நான் செயல்படுவேன். Lord, I have understood that I am a watchman hereafter in my ministry and my life. I will work as a watchman. உன்னுடைய மதிப்பு மரியாதை ஈகோவுக்காக உன்னுடைய காவல்கார ஊழியத்தை விட்டு விடாதே. For your respect and your manners, you should not leave the job of a watchman. உன்னுடைய பலவீனம், உன்னுடைய சோர்வு, உன்னுடைய அதைரியத்தின் நிமித்தம் உன்னுடைய காவல் ஊழியத்தை விட்டு விடாதே.
because of your weakness or your distressment, you should not leave the job of a watchman. உன்னுடைய சபைக்கு நீ ஒரு காவலாளன். You are a watchman to your church. உன்னுடைய ஜீவியத்துக்கு நீ ஒரு காவல்காரன். For your life, you are a watchman. உன்னுடைய வாய்க்கு நீ ஒரு காவல்காரன். You are a watchman to your mouth. உன்னுடைய சகோதரனுக்கு நீ ஒரு காவல்காரன். For your brother, you are a watchman. உன்னுடைய ஜீவியத்தை பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். You should preserve the holiness in your life. உனக்குள்ள ஒரு மனவாட்டி ஜீவியத்தை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். The Lord has prepared a life of bride in you. கிறிஸ்து வருமட்டும் அதை காத்துக்கொள்வாயா. Until Christ comes, you preserve எல்லாரும் yourself. கண்களை மூடி கர்த்தாவே அந்த காவல்காரனுக்குள்ள அந்த கிருபை அபிஷேகம் வல்லமை பெலன் விழிப்பின் ஆவியை எனக்கு தாரும் என்று கேட்கலாம். Let us close our eyes and ask for the vigilant spirit that the Lord might give in the spirit of கர்த்தர் நமக்கு watchman. உதவி செய்வாராக. May the Lord help us. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். ஆமென். ஹalleluya. நேரத்தை வீணாக்க கூடாது. ஒரு செகண்ட் தான். அதை நீ பயன்படுத்தணும். ஹalleluya. கர்த்தர் ஒரு கிருபை தருவார். காவல்காரனுடைய கிருபை அபிஷேகம். ஆமென். உன் கண்களை தெளிவாக்க போகிறார். உன்னுடைய தரிசனத்தை புதுப்பிக்க போகிறார். உனக்கு ஒரு விழிப்பின் ஆவியை தரப்போகிறார். ஹalleluya. உன்னுடைய முழங்காலை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஹalleluya. உன் சத்தத்தை உயர்த்த, சத்தியத்தை சொல்லு. சத்தியத்தை சொன்னதினால் சத்துருவானாலும் பரவாயில்லை. எச்சரிப்பாயாக, எக்காலத்தை வாயிலே வைப்பாயாக. ஆமென். உன் கண்கள் தெளிவாகட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. ஆம். கேட்ட வசனத்தின்படி நான் ஒரு காவல்காரன் என்பதை உணர்ந்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு அபிஷேகம் தந்தால், ஒரு விழிப்பின் ஆவியை தந்தால், எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தால், எனக்கு நல்ல தரிசன வெளிப்பாடு தந்தால், நான் அந்த காவல்காரன் ஊழியத்தை தேவன் எதிர்பார்க்கிறபடி செய்வேன் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள், ஒத்துக்கொள்ளுகிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அந்த கிருபையை உனக்கு அந்த வசனத்தின்படி உள்ள வல்லமையை தருவாராக. இப்பொழுதே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya. ஆமென். கர்த்தர் இரவு நேரத்தில் உன்னை எழுப்புவார். எதையும் யோசிக்காமல் முழங்கால் படியிடு. எதையும் யோசிக்காமல் கைகளை உயர்த்து. எதையும் யோசிக்காமல் தேவனை துதி. எந்த நேரத்தில் எழுப்பினாலும் கர்த்தர் உன்னை ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் எழுப்புகிறார். ஹalleluya. ஆமென். காலை தோறும் கர்த்தர் என்னை எழுப்புகிறார் என்று சொன்னான். ஹalleluya. ஒரே ஒரு நிமிடம் தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்பட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உன் தரிசனத்தை புதுப்பிக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நம்மோடு நீ ஒரு காவலாளன் என்று நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த சபையில கொண்டு வந்திருக்கிறார். சபையை, ஜீவியத்தை, நம்முடைய சொந்த வாழ்க்கையை, நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய மனவாட்டி ஸ்தானத்தை நாம் காத்துக்கொள்ளும்படியாக தேவனுடைய வசனம் நம்மோடு இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் அதுக்குரிய கிருபை, வல்லமை, பலத்தை தந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய ஊழியத்தையும் ஜீவியத்தையும் பாதுகாத்துக் கொண்டு இயேசு முழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.